என் பேர் முத்து. நாங்கள் அரூர்லேருந்து வரோம். ஒரு 6 மாதமாக லேசாக நெஞ்சலிக்குன்ட்டு தருமபுரி செக் பண்ணாங்க, அரூரில் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தருமபுரிலேருந்து பெங்களூரில் எழுதி கொடுத்தாங்க. அங்கேயும் ஸ்கேனிங்லாம் எடுத்துட்டு நார்மலாக ஒரு கொஞ்ச நாள் டேப்லெட் எடுத்துக்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கு இங்கே ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அவர் வந்துட்டு இங்கே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பண்ணிட்டு போனார். அவர் விநாயகருக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்துட்டு கன்சல்ட் பண்ணார். பிரசன்னா சார்கிட்ட பேசின பிறகு ஆப்ரேஷன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அயோட்டிக் ஆனுலார் எக்டேஷியா, அதாவது வந்து அயோட்டாவோட ரூட் வந்து டயமீட்டர் அதிகமாக இருந்துச்சு. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னா, இவங்க கூட பிறந்தவங்க வந்து 4 பேர். அதில் இவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருமே தான் கடைசி பிறந்தவங்க. இவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருமே சராசரியா ஒரு 30 வயசுல சடன் கார்டியாக் டெத். அவங்களுக்கு என்ன காரணம் தெரியல, ஆனா இறந்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு 6 மாசமா தீராத நெஞ்சு வலி இருந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துல டெஸ்ட் பண்ணும்போது எக்கோல பார்க்கும்போது அயோட்டா, அதாவது பெருந்தமணின்னு சொல்லுவாங்க. அயோட்டா தான் உடம்புல இருக்க மற்ற பாகங்களுக்கு வந்து ரத்தம் கொடுக்குற பெரிய மேஜர் ரத்த குழாய். அது வந்து வீங்கி இருக்கிற மாதிரியும் அதோடைய ரூட், அயோட்டிக் ரூட் வந்து டைலேட்டடா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்க இந்த அயோட்டிக் சர்ஜரிஸ், காம்ப்ளெக்ஸ் அயோட்டிக் சர்ஜரிஸ் பண்றோம் தெரிஞ்சுட்டு எங்கிட்ட வந்தாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு நாங்க பார்த்ததுல ஆனுலார் அயோட்டிக் எக்டேஷியா, அதாவது அயோட்டிக் ரூட் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. சரி, இதுக்கு சர்ஜரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அயோட்டிக் ரூட் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த பெருந்தமணி எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்த வந்து நம்ம மாத்தணும். அதுக்கு வந்து பென்டால்ஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஒரு வேல்வ்டு காண்டூர், அதாவது அயோட்டா உள்ள இருக்கிற அந்த வேல்வ் பிளஸ் அயோட்டிக் ரூட், அப்புறம் அந்த அசெண்டிங் அயோட்டா, இந்த 3ஐயும் சேர்த்து வேல்வ்டு காண்டூர் மூலமா மாத்திருக்கிறோம். இப்ப இனிமேல் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து அந்த அயோட்டா வந்து விரிசல் டிசெக்ஷன் ஆகிறதுக்கோ இல்ல அன்யூரிசம் ஆகிறதுக்கோ இல்ல வேற எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இல்லை. என்ன, சின்ன வயசா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆன்டிகோயாகுலேஷன் மட்டும் போட வேண்டியதா இருக்கும். மற்றபடி இனிமேல் இவங்க பயந்த மாதிரி சடன் கார்டியாக் டெத் இந்த அம்மாவுக்கு நடக்கவே நடக்காது. நல்லா இருக்கிறாங்க, நல்லபடியாக வீட்டுக்கு